ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐஎஃப்பிஏசி வாங்குனதுலருந்து இந்த இஎஃப் எரர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ, நான் இது வந்து ஐஎஃப்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, கால் பண்ணப்ப அங்க யாரும் எடுக்கல. நான் WhatsAppல போயிட்டு WhatsAppலயே அந்த சாட் பாட் கூட சாட் பண்ணி, நான் இந்த இஷ்யூவ நான் வந்து டோக்கன் ரைஸ் பண்ணியிருந்தேன். அந்த டோக்கனுக்காக ஒரு சர்வீஸ் ஐடி ஜெனரேட் ஆகும் இல்லையா? அது மூலமா நமக்கு நியர்பை இருக்கவங்களுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் போகும் போல, அவங்க அவங்களோட பணியாட்கள நம்ம வீட்டுக்கு அமைச்சு, அதாவது அனுப்பி நமக்கு இந்த இது வந்து சரி பண்ணி குடுக்குறாங்க. நான் அதுக்கு நடுவுலயே பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்பியோட ஏரியா சேல்ஸ் மேனேஜர் கிட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு குடுக்குற ஹிண்ட்ஸ் மூலமாலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வாட்டெவர் இட் இஸ் அட் த எண்ட் அந்த இஎஃப் எரர் வந்துக்கிட்டே இருந்தது. கூல் ஆகல. ஸோ, வேற வழி இல்லாம அவங்களுக்கு நான் கூப்ட்டிருந்தேன். ஸோ, அந்த ஒர்க்கர் இப்ப தான் வந்து சரி செஞ்சுட்டு போனாரு. நல்ல வேளை எப்பயுமே வந்து நைட்லலாம் ஒர்க் ஆகாது. மத்தியானத்தில, காலையிலலாம் போட்டா ஒர்க் ஆகும். இன்னைக்கு என்னடான்னா, காலையில போட்டப்பயுமே ஒர்க் ஆகல. அது அவங்க வரப்ப ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பெருசா பார்க்க முடியாதுல்ல. இன்னைக்கு என்னவோ அவங்க வரப்பவே ப்ராப்ளம் இருந்தது. கூல் ஆகல. இஎஃப் எரர் தான் வந்துச்சு. ஸோ, அந்த ஒர்க்கர் வந்து மேல அவுட்டோர் யூனிட்ல போயிட்டு சரி செஞ்சுட்டு, அவர் அந்த போர்டு முழுசாவே மாத்திட்டாருங்க. அதோட காஸ்ட் 7500 ஸோ, இது செகண்ட் டைம் எனக்கு வந்து மாத்தியிருக்காங்க. ஸோ, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி போர்டு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே தாண்டி நான் அவுட்டோர் யூனிட்ட நான் சன்ஷேட்ல போடாதது நல்லது. ஏன்னா, அவங்களால இந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த மாதிரி ரொம்பவும் அச்சுறுத்தும் விதமா அவங்க வேலை பார்க்கணும். இப்ப நான் வந்து ஸ்டாண்டெல்லாம் போட்டு நல்லா டெரேஸ்லயே அவங்க நின்னு நிதானமா வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்கேன். அதனால அந்த ஸ்டாண்டுக்கு, அந்த இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது நல்லது தான். இந்த மாதிரி சர்வீஸ் பண்றப்பலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல விதமா சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டு போறாங்க. இப்ப ஒர்க் ஆகுது. அவர் வந்து அந்த போர்டு பழசா தான் மாத்தி குடுத்துருக்காரு. அது என்னன்னு கேட்டதுக்கு, இது டெமோ பீஸ்ல இருந்த போர்டுங்க. உங்களுக்கு போர்டு ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ள உங்களுக்கு போதும்னு ஆயிடும். அதனால எங்க டீம்ல இருக்கவங்க இத வந்து மாத்தி குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, பழசா தான் இருந்தது. அத மாத்திட்டாங்க. எனக்கு இப்ப ஒர்க் ஆகுது. ஸோ, சர்வீஸ் சார்ஜ் வந்து ரூ. 590 வாங்கியிருக்காங்க. ஸோ, இது அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வருது. ஒவ்வொரு தடவையும் வந்து சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் குடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி வாரண்டியில கவர் ஆகலன்னா, அந்த எக்ஸஸா அந்த அமௌண்ட் அந்த 7500 அந்த மெட்டீரியலுக்கான அந்த இதெல்லாம் வேற நம்ம கட்ட வேண்டியதா வரும். ஸோ, இன்வெர்ட்டர் ஏசி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்குங்க. அதுவும் ஸ்மார்ட் ஏசி எல்லாம் வாங்கிடாதீங்க. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க. வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்றது ரொம்ப கம்மி தான். ஆனா, அதுக்கு நடுவுல இது அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுது. இத்தனைக்கும் வந்து இன்வெர்ட்டர் ஏசிக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்குடா ஐஎஃப்பியில தானே நம்ம ஏசி வாங்கியிருக்கோம். ஐஎஃப்பியிலேயே நம்ம ஸ்டெபிலைசர் வாங்கலாம்னு சொல்லி, நான் ஐஎஃப்பி ஷோரூம் போயிட்டு டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் 3500 குடுத்து நான் வாங்குனேன். ஸோ, இந்த ஏசி நான் Flipkartல வாங்குனாலும் ஒட்டுமொத்தமா செட்டப்க்கு, ஸ்டெபிலைசருக்கு, அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்க்கு, அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ரூ. 54,000 கிட்ட ஆயிருந்தது. அவ்வளோ காசு போட்டு 5 ஸ்டார் ஏசி வாங்கி, நமக்கு அப்பப்ப ரிப்பேர் ஆகுதுன்னா பிரச்சனையா இருக்கு. பட் ஆனா ஓடுச்சுன்னா நல்லா ஓடும். நல்லா கூல் எஃபெக்டிவா இருக்கும். கரண்ட் வைஸும் கம்மியாகும். பட் பிரச்சனை வராம இருந்தா நல்லா இருக்கும்ல. அதனால சொல்றேன். ஸோ, எனிவே நான்லாம் பிரச்சனை வந்தா அடுத்த நாளே நான் தீர்த்துக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் ஒரு 1 வீக்கா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். மாடிக்கு போய் பார்க்கறது, ஃபேன் ஓடுதா இல்லையா? அது ஏதோ ஏசில ப்ராப்ளம் இருக்கு. அப்பப்ப ஆன் பண்ணி பார்ப்பேன். 10ல 8 தடவ 20 நிமிஷம் கழிச்சியும் கூல் ஆகாது. இஎஃப் எரர் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 2 தடவ ஏதோ குருட்டாம்போக்குல அது ஓடுச்சு. சரி ஒர்க் ஆகுதுல்ல, பிரச்சனை இல்லன்னு சொல்லி நான் நெனச்சேன். ஸோ, கடைசியா இப்ப சுத்தமாவே ஒர்க் ஆகாததுனால அவங்கள வர வச்சு நான் வேலைய முடிச்சுக்கிட்டேன். ஸோ, திருமுல்லை வாயில் டீம் வந்து எனக்கு இங்க வேப்பம்பட்டு, நான் பெருமாள்பட்டுல இருக்கேன்ல, இங்க எனக்கு செஞ்சு குடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு தடவ ஒவ்வொருத்தரா வராங்க. புதுசு புதுசா வராங்க. சரி, எனக்கு பிரச்சனை வராத மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து வேலை தெரியிற பசங்கள அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த வாட்டி இவர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் வந்துட்டு போனாரு. அந்த பையனும் பார்க்க சின்ன பையனா தான் இருக்கான். பட் ஆனா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு எஃபெக்டிவா இருந்தா போதும். எனக்கு இந்த பிரச்சனை வராம
எனக்கு என்னுடைய ஏசி ஒர்க் ஆகணும். கசகசன்னு இருக்குங்க. ஏசி இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் கூட வந்து ஏசி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. ஆனால் என் பாஸுக்கு நல்ல லாபம். நான் பாருங்க, என் சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு, என் ஏசி போட்டுக்கிட்டு, என் லேப்டாப் நான் காசு கொடுத்து வாங்கி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0, ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா பார்க்குறாங்கல்ல, அதனால். பட் எனக்கு பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி நானும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் இன்னும் எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு, எனக்கு இன்கம் வரவே இல்லை. எக்ஸ்பென்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அந்த ரிப்பேர், இந்த ரிப்பேர்னு. நிச்சயமாகவே இன்றைக்கி 4ஆம் தேதி ஆகுது இந்த வீடியோ எடுக்கிறப்ப. இப்போ வரையுமே எனக்கு இன்கம் எதுவுமே வரலை. எனக்கு இன்கம் வந்து அதை நான் வந்து எக்ஸ்பென்ஸுக்கு நான் டேலி பண்ணி வேறு எதுக்காவது தேவைப்பட்டதுன்னா அதை வேறு எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி இப்படி தான் பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த லாவண்யாவுக்கு லோன்ஸ் வாங்கி கொடுத்து வீணாக போனதுனால. இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட இன்னும் அடிஷ்னலாகவே எனக்கு 15 lakhs கிட்ட எஃப்டியில் இன்னும் அடிஷ்னலாக இருந்திருக்கும். கிரெடிட் கார்டில் ரொட்டேஷன் பண்ண அந்த 10 lakhஸும் என் காசு தான். அந்த 25 lakhs நம்ம எஃப்டி போட்டாலே அதுலேயே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். யாருக்காகவோ அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க பிஸ்னஸ்க்கு நம்ம கடனை வாங்கி கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு மாதம் மாதம் லட்சக்கணக்காக அந்த இஎம்ஐக்கு தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதம் தலைவலி இருக்குது. செட்டில்மெண்ட் பண்ணப்பவே 24 லட்சம் கிட்ட கட்டியிருக்கேன். இப்போ செட்டில்மெண்ட் பண்ணாமல் வட்டியோடு கட்டியிருந்தா இது அவ்வளோதான். 35-40 லட்சம் 36 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் அது கணக்கு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு இந்த மாதிரி பண்ணதில் 24 லட்சம் நஷ்டமாக போச்சு. ஒரு 14 லட்சம் வந்து நம்ம காசு இழந்திருக்கோம். 10 லட்சம் அந்த கிரெடிட் கார்டில் ரொட்டேஷன் பண்ணது. அதை தாண்டியும் பேங்க்கில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணதுனால அந்த பேலன்ஸ் தொகையெல்லாம் நிலுவையில் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தலைவலியிலேருந்து வெளியில் வந்துடணும். அடுத்த மாதம் வெளியில் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம விட்டதெல்லாம் பிடிக்கணும், பார்ப்போம். ஸோ உங்களுக்கெல்லாம் ஏசியெல்லாம் வந்து லோ வோல்டேஜ்லேயும் ஒர்க் ஆகுதா? உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்பப்போ இஷ்யூ வைக்குதா? ஆன்லைனில் வாங்கி வேறு யாருக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கு? என்னை பொறுத்த வரையும் இந்த இஎஃப் எரர் மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி நல்லா தான் இருக்குது இந்த ஏசி. ஸ்மார்ட் ஏசி வேறு. நான் சம்டைம்ஸ்லாம் வந்து கீழே நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் இல்லையா, நான் இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு போவேன். ஒரு 1 hour நம்ம கீழே இருந்து சாப்பிட்டுட்டு வருவோம். அப்போ நம்ம ஐஎஃப்பி ஆப் ஓப்பன் பண்ணி ஃபோன்லேயே ஆன் பண்ணி விட்டுடுவேன். ஆன் பண்ணிவிட்டு அங்கே அந்த இதெல்லாத்தையும் சாமான் எல்லாத்தையும் கழுவ போட்டுட்டு அதெல்லாம் ஏற கட்டிட்டு வரத்துக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே ரூம் நல்லா கூல் ஆகிடும். இது வந்து நார்மல் ஏசியாக இருந்தால் இந்த மாதிரி கீழே எங்கேயோ உட்காந்துக்கிட்டலாம் ஆன் பண்ண முடியாது. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், ஒரு 10 நிமிஷம் அங்கே கேட்டுக்கிட்ட நிற்கிறப்பவே நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். அங்கே ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போ கூலாக இருக்கும். ஸ்மார்ட் ஏசினா இந்த பெனிஃபிட் இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம ஆன் பண்ணலாம். அந்த ஒரே ஒரு உத்தேசத்தோடு தான் நான் ஸ்மார்ட் ஏசிக்கு நான் இவ்வளோ காசு போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஏசி, ஸ்மார்ட் ஏசின்னு வாங்குறப்ப அதுக்குன்னு பிரச்சனையாச்சுன்னா அதுக்குன்னு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாகவும் இருக்குது, பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ். ஸோ see you with another interesting video. Keep watching more videos from my channel playlist, okay? So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.